இந்த படத்தில் மிரட்டி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த கருப்பசாமி ஆட்டம் ஒன்று ஆடிருக்காரு பாருங்க. அந்த மேக்கப் போட்டு அவர் போட்டின ஆட்டம் தேட்டரில் நிறைய பேருக்கு சாமியே வந்துருச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வெல்கம் டு தி ஷோ. என்னப்பா போமா. ஸோ இந்த ஷோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கேரளாவில் இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் 2 பேர் ட்ரீட்மெண்ட்காக சென்னை நோக்கி வர்றாங்க. வர வழியில் சென்னை வந்து இறங்கினோன்னே அவங்களுடைய நகை திருடு போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 60 பவுன் நகை வந்து திருநங்கை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனால் நகையெல்லாம் உடனே தர முடியாது, கோர்ட்டில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் போய் பார்த்தா இவங்க போய் ஒரு அட்வொகேட்ட போகிறாங்க, பேபி கண்ணன் அப்படின்றவர்கிட்ட. ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது. இவங்க அலைக்கழிக்கப்படுறாங்க, உடனே கிடைக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணுக்கு வேறு உடம்பு சரியில்லை, டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அந்த நகை வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்ற சூழலை இவங்க அலைக்கழிக்கப்படுறாங்க. அந்த கோர்ட்டே கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரொம்பவும் நல்லவங்க கம்மியாக தான் இருக்காங்க. எல்லாருமே இந்த பணத்தாசை பிடிச்சி பேராசை பிடிச்ச மாதிரி இந்த மாதிரியான ஆட்களாக தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த நகை கிடைச்சதா இல்லையா, அந்த கோர்ட்டுடைய சிஸ்டம்லாம் மாற்றுறதுக்கு ஒருத்தர் வராரா இல்லையா, இதெல்லாம் எப்படி சரியாகுது, இதெல்லாம் தான் இந்த கருப்பு படத்தினுடைய மீதி கதை. கருப்பு கதையின் நாயகன் சூர்யா கருப்பாகவே வந்திருக்காரு. எஸ், ஒரு கருப்பசாமி அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு நாம் சொல்லலாம். சூர்யா ரசிகர்கள் ரொம்பவும் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம். காரணம், அவருக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்த படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அது சிங்கம் 2 தான். அதுக்கு பிறகு பெரிய படங்கள் எதுவுமே அவருக்கு தியேட்டரில் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகலை. ஸோ இந்த படத்தை ரொம்பவும் எதிர்பார்த்து காத்திருந்தார். லாஸ்ட்டாக கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சூர்யா ரசிகர்கள் இந்த படத்தை சூர்யாவை எப்போ நம்ம பார்ப்போம்னு வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு பிறகு தான் சூர்யாவுடைய என்ட்ரியே வருது. அதுக்கு முன்னாடி அப்பப்போ சின்ன கிளிம்ஸாக அவருடைய ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம பார்க்க முடியுது, சின்ன சின்ன சீன்ஸில். ஆனால் ஃபுல் என்ட்ரியாக அவர் வர்றது படத்தோட 40 நிமிஷத்துக்கு பிறகு தான். வந்த பிறகு இந்த படம் முழுக்க தன்னுடைய கண்ட்ரோலில் சூர்யா கொண்டு வந்துடுறாரு. அவர் ஒரு நடிப்பில் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் மிரட்டி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த கருப்பசாமி ஆட்டம் ஒன்று ஆடிருக்காரு பாருங்கள். அந்த மேக்கப் போட்டு அவர் போட்டின ஆட்டம் தேட்டரில் நிறைய பேருக்கு சாமியே வந்துருச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் காட்சிகளாகட்டும், அவர் பேசக்கூடிய வசனங்கள், எமோஷனல் காட்சிகள், சில இடங்களில் கூட அவருடைய அந்த ரியாக்ஷன் வந்து பயங்கரமாக இருந்தது. ஒன்ஸ் அகைன் சூர்யா நடிப்பில் தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. சூர்யா ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதை நம்ம போக பேசலாம். மற்றபடி இந்த படத்தில் த்ரிஷா ஒரு லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. சும்மா வழக்கமான ஒரு ஹீரோயினாக வந்துட்டு போகாமல் ஒரு முக்கியமான கேரக்டராக அவங்க படத்துடைய ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தினுடைய இயக்குனர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெயினே நான் தான். சூர்யாவோட இந்த படத்தில் எனக்கு தான் அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஏன்னா படத்துடைய ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் இவருக்கு தான் அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. இவர் தான் கிட்டத்தட்ட படத்துடைய ஹீரோ மாதிரி கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படி தான், அவர் தான் எழுதியிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கான சீன்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம பில்டப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி தனக்கே உண்டான அந்த ஒரு பாணியில் ஒரு வில்லத்தனத்தை பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று, நிறைய பேரால் ஆர்ஜே பாலாஜி அந்த வில்லன் கேரக்டரை புல் ஆஃப் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அது வந்து ஒரு நடுக்கோட்டில் வந்து நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாதி பேருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, பாதி பேருக்கு இல்லை இந்த கேரக்டர் வேறு யாரோ பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மிரட்டலாக இருந்திருக்கும், ஒரு பவரான வில்லனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தோணுது. பட் ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய வேலையை அவர் சரியாக பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இயக்கத்தை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ நடிப்பில் அவர் தன்னுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காரு. இவங்களை தவிர்த்து நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக இந்திரன்ஸ் மலையாளத்தில் நிறைய படங்கள் நடித்தவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும், குறிப்பாக ஒரு எமோஷன் சீன்ஸில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளே அப்படியே ஹார்ட் மெட்டாக நம்ம எமோஷனல் ஆக்கிடுது. ஸோ அவருடைய வேலையை அவர் சரியாக பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்திரன்ஸுடைய பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களோட நடிப்பு நல்லா இருந்தது. மற்றபடி நம்ம சிவாதாவாகட்டும், ஸ்வாசிகா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்துட்டு போகிறாங்க. ஸ்வாசிகா நம்ம எல்லாருக்குமே தெரியல, அப்பர் பந்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவும் வீக்காக, சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கூட சொல்ல முடியாது, சும்மா வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்வாசிகா இனிமேல் கொஞ்சம் தன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வேலா ராமமூர்த்தி ஆகட்டும், நட்டி நடராஜன், இப்படின்னு நிறைய நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி, ஸோ அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாம். 3 வருஷமாக இந்த படத்துக்காக மிக கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அவுட்புட்டை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவருடைய ரைட்டிங் ஆகட்டும், குறிப்பாக சூர்யா ரசிகர்கள், அந்த அன்பான ரசிகர்களுக்காக நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு விருந்தை கொடுக்கணும், சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத மெனக்கெட்டுருக்காரு. அதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு தப்பு நடக்குது, தப்பாக தட்டி கேட்குறதுக்கு ஒரு மனுஷன் வராமல் கடவுளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிவோஷன்
எமோஷனல் ஸ்கிரிப்டாக தான் கொண்டு வந்திருக்காரு. அவர் மூக்குத்தி அம்மன் ஜோனில் தான் இன்னும் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் ஒரு கமர்ஷியல் படமாகவும் எடுத்துக்கலாம், ஒரு சாமி படமாகவும் எடுத்துக்கலாம், சூர்யா படமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலந்து கட்டி ஒரு வெரைட்டியாக கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அவருடைய ரைட்டிங் ஆகட்டும், அவருடைய நடிப்பு, டைரக்ஷன் எல்லாமே நடந்தது. படத்தினுடைய திரைக்கதையும் எந்த இடத்துல நமக்கு தோய்வு இல்லாமல் அது பாட்டுக்கு ஸ்லோவாக அப்படியே போகுது. டக்குன்னு ஒரு இடத்துல பீக் ஆகும், டக்குன்னு ஸ்லோவாகும், டக்குன்னு பீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஆடியன்ஸ் வந்து போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே சீன்ஸை பார்த்து வச்சிருக்காரு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி எமோஷனலாக கொண்டு போய் விட்டாலும் செகண்ட் ஆஃப் பீக் ஏறுது. குறிப்பாக படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் சூர்யா ரசிகர்கள்லாம் தேட்டரில் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை கொடுத்துருக்காரு. படத்தினுடைய டிஓபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சிஜி விஷயங்கள் எல்லாமே படத்தில் பக்காவாக இருக்குது. இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் சூர்யா ரசிகர்களுக்காகவே ஒரு காட்சியும் ஆர்ஜே பாலாஜி யோசிச்சு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன வேணும், என்னென்ன எலமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. எந்தெந்த காட்சிகள் தியேட்டரில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத ஆர்ஜே பாலாஜி கன்ஃபார்மாக யோசிச்சு வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த சூர்யா அந்த ஒரு தாண்டவம் ஆட மாதிரியான ஒரு காட்சி, அந்த கருப்பசாமியாக வந்து அவர் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு காட்சி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்தது. சூர்யா ரசிகர்களுக்கு இன்னும் 2-3 சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. நிறைய சூர்யா படத்துக்குள்ளே வராங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி விஜய் ரசிகர்களுக்கும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது செகண்ட் ஹாஃபில். அது நாமளே எதிர்பார்க்கல. என்னப்பா இது, இவர் கிட்டத்தட்ட இந்த கருப்பு அப்படின்ற ஒரு படத்தை வச்சுக்கிட்டு 2-3 யூனிவர்ஸ் போயிட்டு வந்துட்டார். டக்குன்னு பார்த்தா இன்னொரு யூனிவர்ஸ் போகிறாரு. இங்கிட்ட ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய பழைய படத்தோட யூனிவர்ஸ்க்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் அங்கங்கே கொண்டுட்டு போயிருக்காரு. வழக்கமாக நம்ம நிறைய படங்களில் பார்க்குறது தான், நிறைய தப்புகள் நடக்கும், தப்பை தட்டி கேட்க ஒருத்தர் வருவாரியா. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் இந்த படமும் போகுது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, நாமளும் தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணால் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தப்பு பண்ணால் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அது நம்ம மனசாட்சி மூலமாகவும் கிடைக்கும், இல்லை நம்ம தாண்டின ஒரு சக்தி இருக்குது அந்த கடவுள் மூலமாகவும் கண்டிப்பாக தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்பவும் அழுத்தமாகவே இந்த படம் மூலமாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பாராட்டுகள். படம் முடிஞ்சு குறிப்பாக தேட்டரில் ரோஹினி படம் பார்த்துட்டு அப்படியே இந்த ஜெர்சி படத்தில் வரக்கூடிய ஒரு ஞானி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம கவனிக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கான அவுட்புட் வந்து அவர் நினச்ச மாதிரி வந்திருக்கு. அதை சூர்யா ரசிகர்கள் பயங்கரமாகவே கொண்டாடுறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. படத்துடைய குறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. சூர்யா ரசிகர்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்குமா கேட்டால் அப்படி இது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படமாக இருக்குது. திடீர்னு சாமி வராங்க, திடீர்னு என்ன பண்ணுறாங்க, என்னப்பா இது கோர்ட்டில் இவ்வளோ பேர் இது இருப்பாங்க, சட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி லாஜிக்காக நமக்கு நிறைய கேள்விகளை நாம் இந்த படம் மூலமாக நம்ம எழுப்ப முடியுது. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டிவோஷனல் படங்கள் வந்து கிளிக் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக காந்தாரா கூட கன்னடத்திலிருந்து வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஸோ அந்த மாதிரி தமிழில் ஒரு டிவோஷனலான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் காந்தாரா மாதிரி இங்கே கூட ட்ரை பண்ணியிருக்காரா அப்படின்லாம் கூட நமக்கு கேட்க தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தில் சில காட்சிகளும் அந்த மாதிரி இருந்தது. நிறைய சூர்யா ரசிகர்கள் இந்த படம் அவருக்கு வந்து ஒரு கம்பேக் அப்படின்லாம் கொண்டாடுறதை நம்ம பார்க்க முடியுது. பட் இதை நம்ம மிகப்பெரிய கம்பேக்கை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூர்யாவால் இன்னும் இதை விட நல்ல திறமையான நல்ல சூப்பரான படங்களை அவரால் கொடுக்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் திரைப்படம் தான். கமர்ஷியல் திரைப்படம் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆயிரும். ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி 2-3 சீன்ஸை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொண்டாடிடுவாங்க, படம் ஓடிடும். ஸோ இது அந்த மாதிரியான ஒரு ஃபேன் பை மூமெண்ட்கான எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ நீங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா இந்த படம் உங்களை போர் அடிக்காமல் பார்த்துக்கிறோம். மற்றபடி இந்த படம் சூர்யாவுக்கே கம்பேக் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்றது மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை விட அவரால் சூப்பரான படங்கள்லாம் கொடுக்க முடியும், பல படங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த கருப்பு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சூர்யா ரசிகர்களுக்கான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் இந்த கருப்பு திரைப்படம். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். பட் எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் ஃபுல்ஃபில் ஆகுமா, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். படத்தில் கூடிய சில குறைகளை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பலரால் கொண்டாடப்பட்டிருக்கும். பட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892580050556